ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு பியூட்டிஃபுல்லான கிச்சன் க்ளீனிங் டிப்ஸ் தான். என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, தண்ணி வந்து உப்பு தண்ணியாக இருக்குன்ற பட்சத்தில் நம்ம பாத்திரம் விளக்கி முடிச்சதுக்கு அப்புறமும் கழுவுனது மாதிரியே ஃபீலாக இருக்காது, மேலே திட்டாக இருக்கும் இல்லைங்களா? அதே மாதிரி பாத்திரம் ரொம்ப பழைய பாத்திரம் மாதிரி மங்கிட்டே போகும். நான் சொல்கிறேன், இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள். அரை டீஸ்பூன் வந்து வினிகர் எடுத்துக்கோங்க. அந்த வினிகரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய சோப்பு இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு அதில் வந்து ஒரு 5-6 அளவுக்கு தண்ணி வந்து தெளித்து விட்டுக்கோங்க. தெளிச்சு விட்ட தண்ணியை உங்கள் பாத்திரம் ஃபுல்லாக நீங்கள் கழுவி எடுத்து வந்தீங்கன்னா, பாத்திரம் விளக்கி முடிச்சதுக்கப்புறம் அந்த வெள்ளை படிகிறது, அதே மாதிரி தண்ணி வந்து திட்டு அங்கங்கே நிற்கும் இல்லைங்களா, ஒரு மாதிரி பாத்திரம் விளக்குனது மாதிரியே ஃபீலாக இருக்காது. இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாத்திரம் எந்த விதமான ஒரு ஸ்மெல்லும் இருக்காது. புது பாத்திரம் அந்த மாதிரி உங்களுடைய சில்வர் பாத்திரங்கள் எல்லாம் நல்லா மின்னும். இங்கே பார்த்தீங்களா, நான் இந்த டிப் தான் ஃபாலோ பண்ணேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் பாருங்கள். கீப் சப்போர்ட்.